வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். 1 கிலோகிராம் ஆஃப் மாஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ்னுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைன்னா 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். இது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஈக்குவேஷன் Q is equal to mc del T. இதில் Q அப்படிங்கிறது ஹீட், M அப்படிங்கிறது மாஸ், C அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட், del T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். There are two kinds of specific heat. Specific heat at constant pressure and constant volume. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட டெஃபினேஷனை அப்படியே சொல்லி ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு 1 டிகிரி செல்சியஸ் பை கீப்பிங் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சிபி. இதில் என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்டன்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஸை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கேஸ்னுடைய டெம்பரேச்சரும் அதிகமாகும், அந்த கேஸ் எக்ஸ்பேண்டும் ஆகும். ஸோ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் பண்ணுது, இந்த சிபி ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஏன் அப்படின்னா, இது ஒர்க் பண்ணுறதுனால இதுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படும். ஆனால் சிவி ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒர்க் பண்ணாது, அதனால அதுக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியே போதுமானதாக இருக்கும். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, Q is equal to NCP del T. இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். ஸோ இப்போ பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். ஃபார்முலா ஃபார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன? Q is equal to mCp into del T அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட்லேருந்து என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.